வணக்கம் நண்பர்களே, இது டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெக்கானிக்கல் கொஷின் பேப்பர் டிப்ளமோ லெவல். ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் 21 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 21 கொஷினுமே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் மிஷின் டிசைன் ரிலேட்டட் கொஷின்ஸு. வாங்க கொஷின்குள்ளே போகலாம். In a flat belt drive, the belt can be subjected to a maximum tension and centrifugal tension Tc. The condition for transmission of maximum power is given by. ஸோ ஒரு ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவில் மேக்ஸிமம் டென்ஷனுக்கும் சென்ட்ரிஃபியூகல் டென்ஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி, டி ஈக்குவல் டு 3Tc. ஸோ மேக்ஸிமம் டென்ஷன் வந்து சென்ட்ரிஃபியூகல் டென்ஷனை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் மேக்ஸிமம் பவர் கண்டிஷனுக்கு உண்டான பவர். ஸோ அடுத்தது த பொசிஷன் ஆஃப் ஆக்சஸ் ஆஃப் த ஷாஃப்ட் ஆஃப் பிவல் கியர். ஸோ பிவல் கியரோடைய ஷாஃப்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிவல் கியரோடைய பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேரலல் அண்ட் இன்டர்செக்டிங். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ பிவல் கியர் இப்படி தான் இருக்கும். ஸோ 2 கியர் பேரலாக இருக்காது, ஆனால் அது ரெண்டும் இன்டர்செக்டிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அடுத்தது இஃப் T1 and T2 ஆர் த டென்ஷன்ஸ் ஆன் த டைட் சைட் அண்ட் ஸ்லாக் சைட் ஆஃப் அன் open belt drive and V is the velocity of belt, then the power transmitted by belt is given by. So flat open belt drive உடைய பவர் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி T1 minus T2 into velocity தான் நம்மளுக்கு பவருடைய ஃபார்முலா. ஸோ அடுத்தது the size of the gear is usually specified by pitch circle diameter. Option A is correct. ஸோ அடுத்தது ஸ்பர் கியர்ஸ் ஆர் யூஸ்டு டு கனெக்ட். ஸோ ஸ்பர் கியர் எந்த ஷாஃப்ட், எந்த வகையான ஷாஃப்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 2 பேரலல் அண்டு கோ பேனார் ஷாஃப்ட். ஸோ இந்த மாதிரி 2 பேரலாக இருக்கிற ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்பர் கியர். நெக்ஸ்ட்டு இன் கியர் த மாடியூல் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் டயாமெட்ரிக்கல் பிட்ச். ஸோ மாடியூலோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா D by Z, diameter of gear and number of teeth in gear. So diametrical pitch உடைய formula பார்த்தீங்கன்னா Z by D. So module is the reciprocal of diametral pitch. So அடுத்தது the bending moment at the free end of cantilever beam carrying any type of load is 0. So cantilever beamன்றது ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்கும், ஒரு பக்கம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த கேண்டிலிவர் பீமில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனாலும் சரி, யூனிஃபார்ம் பெண்டிங் லோட் ஆக்ட் ஆனாலும் சரி, யூனிஃபார்ம் வேரிங் லோட் ஆக்ட் ஆனாலும் சரி, அந்த எண்ட் பாயிண்டில் இருக்கிற ஃப்ரீ எண்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் எப்பவுமே நம்மளுக்கு 0 தான். ஸோ அடுத்தது த பெண்டிங் ஈக்குவேஷன் இஸ் ரிட்டன் ஆஸ். ஸோ ஆப்ஷன் சி M/I ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை Y ஈக்குவல் டு E டிவைடட் பை R. ஸோ எம்ன்றது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் MORன்னு சொல்லுவாங்க, ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா MOI, சிக்மான்றது ஸ்ட்ரெஸ்ஸு, ஒய்ன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ், ஈன்றது யங்ஸ் மாடுலஸ், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அடுத்தது ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ரெக்டாங்குலர் செக்ஷன் 30 mm wide and 40 mm deep about XX axis. ஸோ ரெக்டாங்குலர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெக்டாங்குலர் செக்ஷனுக்குரிய பேஸு 30 mm. ஸோ டீப்புன்னு கொடுத்துருக்கிறது ஹைட்டு, ஸோ 40 mm. ஸோ XX ஆக்சிஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. ஸோ XX ஆக்சிஸில் BD cube divided by 12. இதே YYன்னு கேட்டிருந்தாங்கன்னா DB divided by DB cube divided by 12 வந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே B divided by Dன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ் வந்து 30, D வந்து 40 divided by 12. ஸோ இதை சால்வ் பண்ணினா நமக்கு வர்றது 160 into 10 power 3. ஸோ ஆப்ஷன் D இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது a thin cylindrical with internal pressure, internal diameter 30 mm, thickness 1.5 mm as a gas with internal pressure of 6 Newton per meter square. Find the longitudinal stress. ஸோ தின் சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தின் சிலிண்டருடைய ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா P into divided by 4T. ஸோ ப்ரெஷர் 6,
diameter 30, thickness 1.5. So 1.5 30 ஆல் அடிச்சோம்னா 20. So 4 into 5, so 6 into 5, 30 Newton per mm square. So option D is correct. So அடுத்தது torque transmitted by a solid shaft of diameter D when subjected to a shear stress is equal to option A pi by 16 into tau into option B is correct, pi by 16 into tau divided by q. So option B is correct. So அடுத்தது a closed coil helical spring of round steel wire 5 mm in diameter having a 12 complete coils of 50 mm mean diameter is subjected to an axial load 100 Newton. Find the deflection of the spring C equal to 80 gigapascal. So closed coil helical spring என்றது இப்படி இருக்கும். ஸோ இங்கே நம்ம கேட்டிருக்கிறது டிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ளெக்ஷனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 64 இன்ட்டு டபிள்யூ RQN டிவைடட் பை C இன்ட்டு D பவர் 4. ஸோ டபிள்யூன்றது லோடு, ஆர்ன்றது ரேடியஸ், என்னன்றது நம்பர் ஆஃப் காயில்ஸ் இருக்கிறது, சின்றது கொடுத்துருக்காங்க 80 மெகாபாஸ்கல் ஜிகாபாஸ்கல், டின்றது டயாமீட்டர். ஸோ ஸ்ப்ரிங் காயிலோட ஆர் இப்போ 64, ஸோ லோடு 100 நியூட்டன். ஸோ இங்கே ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 50 mm மீன் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 mmன்றது 25 mm ஆகும். ஸோ 25 into 25 into 25. ஸோ இதை சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்காக இதை க்யூபாக போடாமல் நான் 3 இதுவாக போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது என் நம்பர் ஆஃப் காயில்ஸ் பார்த்தீங்கன்னா 12. ஸோ அடுத்தது 80 ஜிகாபாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ 80 ஜிகாபாஸ்கலை எம்எம் கன்வெர்ட் பண்ணனா 8 into 10 power 4. ஸோ அடுத்தது D power 4. ஸோ Dன்றது 5. ஸோ டயாமீட்டர் ஆஃப் ஒயரு. ஸோ 5 4 டைம்ஸ் எழுதுங்க. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 5 ஒரு 25 கேன்சல் பண்ணிடும். 2 டைம்ஸ் ஆஃப் ஒரு 5 இன்னொரு 25 கேன்சல் பண்ணிடும். ஸோ 2 4s are 8, 2 6. ஸோ 4 into 25. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வரக்கூடியது 200 into 12 வரும். ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா 24 mm. ஸோ ஆப்ஷன் பி இஸ் 24 mm. ஸோ நெக்ஸ்ட்டு 2 spring with stiffness K1 and K2 are connected in parallel. What will be the stiffness of composite spring? ஸோ 2 ஸ்ப்ரிங்கு பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும் போது அதனுடைய ஓவரால் ஸ்டிஃப்னஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஸ்ப்ரிங்கு பேரலாக கனெக்ட் ஆகிருக்குன்னா ஸோ இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ K1 K2. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க, 2 பேர் ரன்னிங் டேஸில் இப்போ பேரலாக கனெக்ட் ஆகிருக்குன்னா எப்பயுமே இதை அப்படியே வச்சுங்க, K1 + K2. ஸோ பேரலன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ 2 பேர் ரன்னிங் டேஸ் கண்டினியூஸாக ஓடுற மாதிரி. ஸோ அப்போ அவங்களுடைய டோட்டல் ரன்னிங் வந்து K1 + K2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதே சீரியஸ்னால் K1 K2ன்னு வரும். ஸோ அதுக்கு ஃபார்முலா இது. ஸோ இங்கே ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட், K = K1 + K2. ஸோ அடுத்தது if a closed coil helical spring is subjected to load W and the deflection produced is del, then the stiffness of the spring is given by W by del. In the assembly of pulley, key and shaft. ஸோ ஒரு புள்ளி அசம்பிளி பண்ணும்போது கீயும் ஷாஃப்ட்டும் எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பேசிக் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் ஸ்ட்ராங்காகவும் கீ வீக்காகவும் இருக்கணும். ஸோ அதன்படி ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஷாஃப்ட்டை விட நம்மளுக்கு கீ எப்பயுமே வீக்காக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கீ பிரேக் ஆகிடுச்சுன்னா உடனடியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஷாஃப்ட் வீக்காக இருந்தது அது உடஞ்சி போச்சுன்னா நம்மளால் உடனே ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பூட்டு சாவி.
ஸோ சாவி தொலைஞ்சு போட்டாலோ சாவி உடஞ்சிட்டாலோ சாவியை நம்ம மாற்றிக்கிறது சுலபம். ஆனால் பூட்டு போச்சுன்னா பூட்டு சாவி ரெண்டுத்துமே சேர்த்து நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே நம்ம சாவியை வீக்காகவும் பூட்டை ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். In springs, the Wahl's correction factor is. So option A. ஸோ இந்த வால்ஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கில் யூஸ் ஆகுது. ஸோ ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கில் டைரக்ட் ஷியரையும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரையும் நம்ம கன்சிடர் பண்ணி அங்கே க்ரியேட் ஆகக்கூடிய ஸ்ப்ரிங் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வால்ஸ் கரெக்ஷன் ஃபேக்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது, த Hooke's law states that when a material is loaded within an elastic limit, the stress is directly proportional to the strain. Option A is correct. The moment of inertia about a principal axis is called principal moment of inertia. So அடுத்தது, the property of a material by virtue of which a body returns to its original shape after removal of the load is known as. ஸோ ஒரு பாடியில் நம்ம கொடுக்குற லோடு எடுத்த பிறகு அந்த பாடி மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் எலாஸ்டிசிட்டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்க 4 இதில் எது ரிஜிட் பாடியை பேஸ் பண்ணி க்ரியேட் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அடுத்தது, ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இன் ஸ்கொயர் ராட் வித் டைமென்ஷன் 25 × 25 mm இஸ் 4 Nm/mm². வாட் இஸ் த லோட் அப்ளைடு ஆன் இட்? ஸோ ஒரு ஸ்கொயர் ராடில் அப்ளை ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸும் அதோடைய ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ லோடு அப்ளை ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஜென்ரல் ஃபார்முலா லோட் பை ஏரியா. ஸோ இங்கே நம்மளுக்கு லோடு கேட்டிருக்கான், ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஸோ ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு 4 25 × 25. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 2500 Newton. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு, த பாய்சான் ரேஷியோ ஃபார் அலுமினியம் இஸ் 0.33. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன கான்செப்டில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா இல்லை புரியலன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.